ஆனால் நான் எனக்கு அரசியல் தெரியாதுன்னெலாம் கிடையாது. நான் 60 வருஷமா எங்கள் அப்பா கூட பக்கத்துலேயே இருக்கிறதால எனக்கு எல்லா அரசியலும் தெரியும். ஆனால் எனக்கு அரசியல் ஒரு சின்ன வெறுப்பு என்னன்னா, எங்கள் அப்பா பட்ட கஷ்டங்கள்லாம் நான் பார்த்ததால எனக்கு இந்த அரசியலே ஒரு வெறுப்பு. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துக்காக அவர் இது பண்ணதால, உழைச்சதால எனக்கு அரசியல் மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுடைய இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா, நம்ம பெண் பிள்ளைகள் தான் நம்ம அப்பாவையும் அம்மாவையும் சிறப்பாக பார்த்துப்போம். எனக்கு நான் சொல்லிட்டேன் என் பசங்கக்கிட்டேயும் என்னுடைய கணவர்கிட்டையும், நான் உங்கள் எல்லாரும் என்னுடைய கடமைகள்லாம் செஞ்சுட்டேன். இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கிறது தான் என்னுடைய முதல் கடமை. என்னுடைய சந்தோஷமே அதான் சொல்லி நான் வந்தப்ப எங்கள் அப்பாவை அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா திடீர்னு நீ எனக்கு ஒரு பதவியை கொடுத்து நீ இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொன்னப்ப என்னால் நிச்சயமா செய்ய முடியாதுப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், கண்டிப்பாக உன்னால் முடியுமா, உன்னால் செய்ய முடியும்னு சொல்லி இந்த செயல் தலைவர் பதவியை கொடுத்து பசுமை தாயகன்ற தலைவர் பதவியும் கொடுத்ததால அதை ஏற்றுட்டு இப்போ நான் சிறப்பாக என்னால் செயல்பட முடியுன்றதால உங்களாலையும் அது மாதிரி சிறப்பாக செயல்பட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.